ஹாய் நண்பா, உங்கள் தமிழ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ஒரு முக்கியமான நியூஸ் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ், ஒரு பிக் நியூஸ்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஜிஎஸ்டி வந்து 2.0. ஓகேங்களா, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரதமர் மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா, வரி விகிதம் 2.0 இன்று முதலாமல் ஜிஎஸ்டி வரி குறைப்பால் வளர்ச்சி அதிகரிக்கும், கோடிக்கணக்கான ஏழை நடுத்தர குடும்பங்களின் சேமிப்பு உயரும். ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிக்கிறாரு. எந்த நாளில் சொல்லிக்கிறாரோ, இன்றைக்கி வந்து நவராத்திரி. ஓகேங்களா, அன்றைக்கி தான் இதை வந்து ஜிஎஸ்டி வந்து 2.0 சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஜிஎஸ்டி வந்து 2016 101 அமெண்ட்மெண்ட்டில் வந்து நடைமுறைப்படுத்துகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதில் வந்து ஒரே நாடு ஒரே வரி, அதுதான் அதனோட விரிவாக்கம். ஓகேங்களா, இது வந்து 2016 வந்து இது அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தது. என்றைக்கு நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 2017 ஜூலை 1. ஓகேங்களா, ஜூலை 1 நடைமுறைக்கு வருது. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டேட் வந்து டிஎன்பிசி யூபிஎஸ்சி எந்த கவர்மெண்ட் எக்ஸாமிலும் இந்த கொஸ்டின் கேட்காத, இந்த டேட்டு கேட்காத எக்ஸாமே இல்லை. அதனால் இது ரொம்ப முக்கியம். இப்போ இதை பார்த்துட்டோம். இப்போ வந்து ஜிஎஸ்டி வந்து வரும்போது எப்படி இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு வந்து 4 அடுக்குகளாக இருந்துச்சு. ஓகேங்களா, 4 அடுக்குகளாக இருந்துச்சு. என்ன 5%, 12, 18, 28. ஓகேங்களா, மொத்தம் 4 அடுக்குகளாக இருந்துச்சு. இப்போ ஜிஎஸ்டி 2.0. ஓகேங்களா, இதை பார்க்கலாம். இது வந்து இன்றைக்கி வந்து 22 செப்டம்பரு 2025. இந்த டேட்டு மறந்துடக்கூடாது. 22 செப்டம்பர் 2025. ஓகேங்களா, இன்றைக்கி வந்து அது அமலுக்கு வருது. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து 2 அடுக்கெலாம் இருக்குங்கிறாங்க. ஓகேங்களா, 2 அடுக்குகளாக இருக்குங்கிறாங்க. என்னென்னா 5% × 18%. ஓகேங்களா, இப்போ 18%ங்கிறது எப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்போ ஒரு வண்டி புல்லட்டோ ஸ்கூட்டியோ காரோ எல்லாம் வாங்கினா 28%. ஓகேவா, அதுக்கு வந்து எத்தனை சதவீதம்? 28%. அதை வந்து 18% ஆக்கியிருக்காங்க. ஓகேங்களா, 18% எந்தெந்த ஜிஎஸ்டியில் பொருள் அடங்குனா, ஒரு பைக்கோ காரோ ஒரு பெரிய அமௌண்ட் அதிகமாக்கிற பொருளெல்லாம் வாங்கினா அது வந்து 28 18 கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, இப்போ 5%ங்கிறது எந்தெந்த பொருள் அடங்குனா 12, 18 அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட பொருளெல்லாம் 5%க்குள்ளே அடங்கிடும். மொத்தம் 5% வந்து 99% பொருள் வந்து 5% வந்து அடங்கிடும். ஓகேங்களா, ஜிஎஸ்டி 5% ஜிஎஸ்டி வந்து 99% பொருள் வந்து அடங்கிருக்குன்னு சொல்கிறாங்க. மொத்தம் வந்து 375 பொருளுக்கு வந்து விலை வந்து மாறிக்குன்னு சொல்கிறாங்க. 375 பொருளுக்கு வந்து ஜிஎஸ்டி மாறிக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்றைக்கி டேட்டு மறந்துடக்கூடாது. செப்டம்பர் 22, 2025 ஜிஎஸ்டி 2.0. ஓகேங்களா, இது வந்திருக்கு. இதில் என்ன சொல்லுன்னா, இந்த ஒரு ஜிஎஸ்டியில் நிறைய கல்வி சார்ந்த பொருளுக்கு வந்து நில்லு தான். ஓகேங்களா, 5% கூட ஜிஎஸ்டி இல்லை. இப்போ ஒரு மருத்துவ பொருளுக்கும் ஒரு சில கல்வி சார்ந்த பொருள் எல்லாருக்குமே ஜிஎஸ்டி இல்லை, 0% ஜிஎஸ்டி தான். ஓகேவா, அதனால் இது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று என்ன சொல்ல வரேன்னா, இந்த 4 மறந்துடக்கூடாது, இந்த டேட்டு நீங்கள் மறந்துடக்கூடாது. அப்புறம் ஜிஎஸ்டியில் வந்து இன்னொன்று என்னென்னு சொல்லிக்கிறாங்கன்னா, 40% ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க. எந்தெந்த பொருளுக்குன்னா, இப்போ வந்து ஒரு புகையில் ஒரு சிகரெட்டுக்கோ ஒரு ஆன்ஸு போகிற மாதிரி, அப்புறம் ஒரு ஹெலிகாப்டர் தனியாக சொகுசு அவங்கள தனியாக செப்பரேட்டாக சொகுசுக்கான பொருளுக்கு ஹெலிகாப்டரை பயன்படுத்துறதுக்கு, மற்ற புகையிலுக்கு பான் மசாலா அந்த மாதிரி இதுக்கெல்லாம் 40% ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 40%. ஏன்னா அதெல்லாம் கொடுக்குறது நல்லது தான். ஏன்னா அதை வந்து யாருமே பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா ஜிஎஸ்டி 40% இருக்கும்போது அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் 40% கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப கம்மி தான். ரொம்ப அதிகமான பொருளுக்கெல்லாம் 40% இல்லை. பான் மசாலா புகையிலை இந்த மாதிரி இதுக்கெலாம் 40% கொடுத்துருக்காங்க. மற்றதுக்கெலாம் 2 அடுக்கு தான், 5, 18. ஓகேங்களா, 5, 18 தான் அதை கொடுத்துருக்காங்க. இந்த ஜிஎஸ்டி 2.0 வந்து ரொம்ப ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். டேட்டு நீங்கள் மறந்துடக்கூடாது. 22 செப்டம்பர் 2025. இதை மறந்துடக்கூடாது. ஓகேவா, இந்த டேட்டு மறந்துடக்கூடாது. ஜிஎஸ்டி 2 அடுக்கு தான், அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. பாய் அன்பா, உங்கள் தமிழ்.